வந்திருக்கிறதான அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வணக்கத்தையும் தேவனுக்கு முதலாவதாக செலுத்திவிட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே நம்மை நேசிக்கிற நாம் அவரை நேசிப்பதற்காக இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ வசனத்தை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தையை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை கொண்டு வருகிறது? கண்ணியை கொண்டு வருகிறது. மனுஷனுக்கு நாம் எந்த மனுஷனுக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அது என்ன கொண்டு வருகிறது? கண்ணி. கண்ணின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணின்னா என்னதுன்னு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பறவையை பிடிப்பதற்கு கண்ணி வைப்பாங்க, மிருகங்களை பிடிப்பதற்கு கண்ணி வைப்பாங்க. அதாவது எந்த ஒரு பொருளையும் தனக்கு சாதகமாக தன்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட வழிகளை தேடுவாங்க? தந்திரமான வழிகளை தேடுவாங்க. அது கண்ணுக்கு முன்பாக வலைகளை விரிக்கிறது விருதா. பறவையானாலும் சரி, அதுக்கு முன்னாடி வலையை வீசினா போயிடும். மீனானாலும் சரி, அதுக்கு முன்னாடி வலைகளை வீசினா போயிடும். அப்போ மீனுக்காக வலையை வீசுகிறவங்க என்ன செய்கிறாங்க? நெடுநேரம் காத்திருக்கிறாங்க இல்லையா? பறவைக்காக கண்ணி வைக்கிறவன் அந்த பறவை தன்னுடைய கண்ணியில் மாட்டும் வரைக்கும் காத்திருக்கிறான். அப்போ மிருகங்கள் காத்திருக்கிறவன் மிருகம் அந்த வலையிலேயோ அந்த கண்ணிலேயோ சிக்கிக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்கிறான். அப்போ ஒவ்வொரு கண்ணி இருக்குது. அந்த கண்ணிக்கு நான் உங்களுக்கு சொல்ல போனால் பொறி, எலி பொறியை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்னால் முனிசிபாலிட்டியில் ஒரு சட்டம் போடுவோம். திடீர்னு நாய், லைசன்ஸ் இல்லாத நாய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுங்க? பிடித்து கொண்டு வந்து அவைகளை என்ன செய்யுங்க? ஊசி போட்டு அவைகளை சாக வைங்கிற சூழ்நிலை. இப்போ உயிர் காப்பு, மிருகங்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கனால இப்போ அது செய்கிறதில்லை. இப்போ என்ன செய்கிறதில்ல? அதை செய்கிறதில்லை. இதனால் இப்போ நாய் அட்டுழியம் அதிகமாகி போயிடுச்சு இல்லையா? இனி பார்க்கணும் கொஞ்சம் பன்னி குறைஞ்சிருக்கு. அதனால் பன்னி பிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணியை போடுவாங்க. அது நல்ல ஒரு கம்பில் வச்சுருப்பான், ஒரு கம்பியை சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த கம்பியில் என்ன இருக்கும்? பன்னியினுடைய கரெக்டாக வர்ற நேரத்தில் அதை போய் மறைந்திருந்து என்ன செய்வாங்க? பன்னி பிடிப்பாங்க. இப்படி மிருகங்களை பிடிப்பதற்கும் பறவைகளை பிடிப்பதற்கும் ஊரும் பிராணிகளை பிடிப்பதற்கும் என்ன இருக்கு? பொறி இருக்கிறது, கண்ணி இருக்கிறது, வலை இருக்கிறது. ஆனால் நாம் எந்த இதுலேயும் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ நாம் மனிதன் தான் கண்ணியாக இருக்கிறான். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? மனிதன் தான் கண்ணியாக இருக்கிறான் என்று வேதவசனம் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து விட்டு 18ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சரியாக 18ஆம் வசனமும் வாசியுங்கள். தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல தன் கெபியில் இருக்கிற சிங்கம்
சிங்கத்தை போல மறைவில் பதுங்கி இருக்கிறான்.